அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. என்னங்க, தமிழ்ல எடப்பாடிக்கு அமித்ஷா வச்சு செக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே ஓபிஎஸ் கைக்கு இரட்டை இலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அது உண்மைதான். எல்லாரும் நினைப்பாங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ஒண்ணு சேர்ந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்களையும் நம்ப வைக்கிறதுக்காக நேற்று ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு, ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அது நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அவங்களுடைய கூட்டணி நீண்ட காலத்துல நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே உள்ள இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பயணிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்று பிரஸ் மீட்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில ஒருங்கிணைந்த அதிமுகவுல இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அமித்ஷா சிம்பிளா ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்க உட்கட்சி பிரச்சனைகளை நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி அந்த அதிமுகவுல இதே பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தல் களத்தை சந்திச்சா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதிமுக ஒருங்கிணையாம இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு என்ன செய்ய போறாங்க, அந்த கூட்டணி தோல்வியைத்தான தழுவ போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், ஆனா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் நாங்க கட்சிக்கு உள்ள நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசிட்டாராமா. பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துல ஒரு பெரிய கட்சி வேணும், அந்த கட்சியா இருக்கக்கூடியது அதிமுக. இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. சரி, நம்ம அவங்களோட கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. சும்மா யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஆதாயம் இல்லாம யாரும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில ஆதாயம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு செய்வாங்க. இப்ப பிஜேபிக்கு அதிமுக விட்டா வேற வழி இல்லை, அதிமுகவுக்கும் பிஜேபி விட்டா வேற வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. ஏன்னா அதிமுகங்கிறது ஒருங்கிணைந்தா மட்டும்தானே நல்லா இருக்கும். ஒருங்கிணைந்து ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வாங்குறோம் அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள்லாம் நினைப்பாங்க. ஆனா இங்க ஒற்றுமையே இல்லாம சேர்ந்து கிடக்கும் போது யாரு கூட்டணிக்கு வருவா? அதனாலதான் திமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்புல அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்தார். ஏற்கனவே மோடி பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. இனிமே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையே பார்க்கத்தான் போறோம். இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னா கூடிய விரைவில் இந்த கூட்டணி தானாக உடஞ்சிரும் அப்படிங்கிறதா தெரியுது. அண்ணாமலையினாலதான் நாங்க கூட்டணியிலிருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அண்ணாமலையும் போயிட்டாரு. இப்ப இப்ப நயினா நாகேந்திரன் வந்திருக்காரு. இவர் இந்த கூட்டணியை எப்படி கொண்டு போறாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்புல நம்மளாம் இருக்கிறோம். ஆனா குருமூர்த்தி அவர்களுடைய வீட்டுல அமித்ஷா குருமூர்த்தி அவருடைய சந்திப்பு, அதுல அண்ணாமலையும் இருந்திருக்காரு. அப்ப அண்ணாமலை குருமூர்த்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எடப்பாடி மட்டும் நம்பி நம்ம களத்துல இறங்கக்கூடாது. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் இருக்கணும். ஒன்றுபட்ட அதிமுகவோடு நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னா இங்க பிஜேபிக்கும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும், நம்ம வெற்றியும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ அண்ணாமலை போராடி இருக்காரு, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு பின்னாடி இதனாலதான் பேச்சுவார்த்தையே ரொம்ப நீண்டு போயிருக்கு. பாஜகனுடைய மாநில தலைவரை எப்படி தேர்வு செய்யறது, யாரை தேர்வு செய்யறதுங்கிற ஒரு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாலுமே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுகவுல கொண்டு வரணும்னு சொல்லித்தான் அதிக நேரம் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறாங்க குருமூர்த்தியும் அண்ணாமலை. ஆனா அமித்ஷா என்ன நினைச்சாருன்னு தெரியல. செய்தியாளர் சந்திப்புல அவங்கள்ட்ட அவங்க உட்கட்சி விவகாரங்கள்லாம் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இரட்டை இலை சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இரட்டை இலை சின்னம் இருந்தா தானே எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்க முடியும். இப்ப இரட்டை இலை சின்னத்துக்கான அந்த இறுதி விசாரணை தேர்தல் ஆணையம் தொடங்கிட்டாங்க. இந்த இறுதி விசாரணையை அவங்க ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கே தெரிஞ்சு போகும், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை சின்னம் கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவுல சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு. அதிமுகவுடைய சட்ட விதிகளை பார்த்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு உத்தரவு வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. அந்த இரட்டை இலை சின்னத்தினுடைய இறுதி விசாரணையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கைக்கு வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா 2026 டிசம்பர் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களோட பதவிக்காலம் இருக்குது.
எந்த இடத்துலையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லல. அதிமுக மூல வழக்கு இன்னும் தீர்ப்பு வராம இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி வாங்கினா ஒவ்வொரு தீர்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இடைக்காலமா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பை தான் வாங்கி இருக்கிறாரு. இப்ப இந்த தீர்ப்புகளை வச்சு தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்கவும் மாட்டாங்க. இங்க சட்ட விதிகள் தான் அதிமுகவை பொறுத்த அளவுல பேசு. அதிமுகவில் வந்து எனக்கு வந்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, அதனால எனக்கு சின்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா அவர் டோட்டலாவே கட்சியினுடைய விதிகளை மாத்திட்டு தான் அவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரே தவிர தொண்டர்களால் ஏகோபித்த ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் வந்து கிடையாது. அப்படி அவர் 2 கோடி தொண்டர்கள் என்கிட்ட இருக்காங்க, அது மூலியமா நான் பொதுச்செயலாளர் வந்தேன் சொன்னாலுமே அந்த 2 கோடி தொண்டர்களுமே போலியான தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஓட் லிஸ்ட்டை பார்த்து எழுதி கொடுத்த அந்த தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்து இரட்டை இலை சின்னம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப 2026 வரையிலுமே வந்து இது ஐயா ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க, அவங்க கையில தூக்கி அப்படியே இரட்டை இலையை கொடுத்துருவாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, ஓடோடி டெல்லி ஓடுவார். டெல்லி ஓடி போய் அங்கே போய் அமித்ஷாவை போய் சந்திப்பார். சந்திச்சு என்ன உங்களோட கூட்டணி இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு வந்து ஓபிஎஸ் கைக்கு வந்து இரட்டை இலை சின்னம் போயிருச்சு, இது எப்படியாவது வந்து எங்களுக்கு வேணுமே, அப்ப இருந்தால் தானே நம்மளாம் தேர்தல் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா காலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அமித்ஷா வந்து ஒரு விஷயத்துல தெளிவா சொல்லுவார், இங்க பாருங்க நீங்களும் பக்கத்திலே இருந்தீங்க, அந்த செய்தியாளர் சந்திப்பா நான் என்ன சொன்னேன், உட்கட்சி விவகாரங்கள்லாம் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னேன். நான் போய் ஓபிஎஸ் வந்து வழக்கு போட சொன்னேன்னா, நான் போய் இப்போ ரவீந்திரநாத்தை வழக்கு போட சொன்னேன்னா, போலேந்திய வழக்கு போட சொன்னேன்னா, கேசி பழனிசாமி வழக்கு போட சொன்னேன்னா, சுரேன் பழனிசாமி, ராம்குமார் ஆதித்யன் எல்லாத்தையும் நானா போய் வழக்கு போட சொன்னேன். நீங்களா தான் வழக்கு போட்டீங்க, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி இறங்கிருக்கீங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உட்கட்சி பிரச்சனையை நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஒதுங்கிடுவார். எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி போட்ட உடனே இது வந்து மிகப்பெரிய அளவுல வலிமை வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டணி வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்குங்கிறீங்களா? நிலைக்கவே நிலைக்காது. இந்த கூட்டணி வந்து மிஞ்சி போனா குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்லிவிட்டு அதுலயே கூட்டணி முறிஞ்சிடும். அப்படி தப்பிச்சு போனாலுமே அந்த இடம் வந்து ஒதுக்கீடு செய்யறாங்கல்ல, அதுலயும் வந்து முடிஞ்சு போகும். எடப்பாடி பழனிசாமி அவர் தேவைக்காக இந்த கூட்டணி வந்து உருவாக்கி இருக்காரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்ட்டு. அப்ப அமித்ஷா வந்து சொல்லுவாருல்ல, நான் வந்து உட்கட்சி விவகாரங்களை தலையிட முடியாது அப்படின்ட்டு, அப்ப எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்குவார். ஆஹா, இந்த இரட்டை இலை சின்னம் நம்மள்கிட்ட வரும் சொல்லிதானே பிஜேபியோட கூட்டணி வச்சோம், இப்ப நம்மகிட்ட வந்து கூட்டணி வைக்க முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுவார். அப்ப அமித்ஷா ஒரு அறிவுரை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு தெரியுமா, அவர்கிட்ட இரட்டை இலை சின்னம் போயிருச்சு, ஓபிஎஸ் கையில போயிருச்சு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, பழையபடி எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தீங்களோ அது மாதிரி இருங்க, இந்த உங்களுடைய இது வழக்குகள் எல்லாம் அதுவாட்ட ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். 2026 தேர்தல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முறையில 2 பேரும் கையெழுத்து போட்டு நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற நிலைமையில ஒரு அறிவுரையை சொல்லுவார். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வரும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு இரட்டை இலை சின்னமும் கிடைச்சிருச்சு, கையெழுத்தும் போட்டுருவாரு, ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்கு ஒரு பொருளாளராகவும் வந்துருவாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலை என்ன இருக்கும், வேளாண் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டாங்களே, அந்த ஒரு சந்தோஷத்துல சரி ரைட் ஓகே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்குருவாரு. கடைசியில இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓபிஎஸ் அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான், அதிமுகவோட இருந்தா மட்டும்தான் பிஜேபி கூட்டணியோடு அதிமுகவும் மிகப்பெரிய வெற்றி பெற முடியுமே தவிர அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்ததுனாலலாம் வெற்றி பெற முடியாது. கிட்டத்தட்ட 80 தொகுதிகள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களை நிராகரிச்சுட்டு நீங்க தேர்தலை சந்திக்கவே முடியாது. அதிமுகவும் பிஜேபியும் மண்ண கவிர சூழ்நிலை ஏற்படும். இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட்டணி வச்சோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். தேர்தல் ஆணையம் கொடுக்க போற அடியில தான் எடப்பாடி பழனிசாமி தெரிச்சு ஓட போறாரு, ஐயா ஓபிஎஸ் அவருடைய காலில் வந்து விழ போறாரு. பழையபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில தான் அதிமுக செயல்பட போகுது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் தான்.
இந்த நாடகத்தை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.